வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா? அப்படி சக்தி இருக்குன்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமாயணத்துல சபரி என்றொரு பெண் பாத்திரம் உண்டு. அவர் ஒரு காட்டுவாசி. ஒரு நாள் காலையில சில முனிவர்களையும் சீடர்களையும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆற்றுல நீராடுவதற்கு செல்வதை பார்க்கிறாள். அவர்கள் செல்லும் வழியில் முட்களும் செடி கொடிகளும் காய்ந்த சுள்ளிகளும் நிரம்பி வழித்தடத்தை அடைத்து கொண்டிருப்பதையும் காண்கிறாள். அப்பொழுது அவர்களுடைய குருவான மதங்கர் என்னும் முனிவரின் தெய்வீக உருவமும் அவர் சீடர்களின் ஒழுங்கு நெறியும் அவளுக்குள் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தன்னால் முடிந்த சேவையை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து தினமும் அவர்கள் வந்து போகும் வழியை சுத்தப்படுத்தும் முயற்சியில் இறங்குகிறாள். அவ்விடம் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் எப்பொழுதும் இருக்கும்படி பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிட்டு வைத்திருக்கிறாள். இதை கவனித்த மதங்கி முனிவர், இவ்விடம் இவ்வளவு சுத்தமாக மாற்றியது யார் என அதிசயித்து சீடர்களிடம் கேட்க, அவர்கள் சபரியை பற்றி சொல்கிறார்கள். அவரை வணங்கிய சபரி, நான் அதிக பாவங்களை செய்திருக்கிறேன். என்னால் முடிந்த சேவையை உங்களுக்கு செய்து என் கடைசி காலத்தை கழிக்க விரும்புகிறேன். உங்கள் அனுமதி வேண்டும் என வேண்டுகிறாள். பின் மதங்கி முனிவரின் ஆசியுடன் அவருக்கும் சீடர்களுக்கும் சேவை செய்து கொண்டு மன நிறைவுடன் தன் காலத்தை கழிக்கிறாள் சபரி. அவரது குரு மதங்கி முனிவர் சமாதி அடையும் போது சபரி ஒரு வயதான பெண்மணியாக இருந்தார். இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சபரி கேட்டபோது அவர் ராமா ராமா என்று உச்சரித்து கொண்டே இரு என்று உபதேசம் செய்கிறார். ராமா ராமா என்றால் என்ன பொருள் என்று சபரி கேட்டபோது அவர் அந்த சொல்லின் பொருள் உன்னை தேடி வரும் என்று சொல்லிவிட்டு சமாதி ஆகிவிடுகிறார். சபரி இரவும் பகலும் பாராமல் ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ராமரும் லக்ஷ்மணரும் அவள் இருக்கும் இடத்தில் வந்து அவளை சந்திக்கிறார்கள். ராமா என்பவர் யார் என்று தெரியாமலேயே அவர் குரு சொல்கிறார் என்ற ஒரே காரணத்தினால் சபரி சொல்லிக்கொண்டே இருந்ததால் தான் ராமர் சபரி இருக்கும் இடத்தை வந்தடைந்தார் என்று ராமாயணம் கூறுகிறது. இது மாதிரி சில பேர் எப்ப பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது பிரச்சனையே இல்லை, நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில தான் பிரச்சனைகளும் ப்ராப்ளம்களும் இஷ்யூஸும் நிறைய வந்துட்டே இருக்கும். சொற்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கு அப்படின்றத நம்ம முன்னோர்கள் தெரிந்து கொண்டதால் தான் பெயர் வைக்கும்போது கண்ணன், ராமன், சங்கரன், கணேசன், முருகன் அப்படின்னு கடவுள் பேரையே வச்சாங்க. மந்திரங்கள் என்று தனியே எதுவும் இல்லை. திரும்ப திரும்ப பேசும் எந்த வார்த்தையும் சக்தி பெறும். அதன் ஆற்றல் அதிகரித்து செயலாக மாறும். அதன் வெற்றி உங்களுக்கு வார்த்தைகளின் சக்தியை உணர்த்தும். இதே மாதிரி இன்னொரு குட்டி ஸ்டோரியை சொல்றேன் கேளுங்க. ஒரு அரசனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து பொக்கை வாயுடன் இருப்பதாக ஒரு கனவு வந்தது. அதனால் காலையில் பீதியுடன் எழுந்த அவன் அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் முதல் வேளையாக ஒரு நாடி ஜோதிடரை வரவழைத்தான். அந்த நாடி ஜோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அதில் பொக்கைவாய் கனவு பற்றி இலக்கியிருந்த ஒரு ஓலையை வாசித்துவிட்டு, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் முன்பே இறந்து விடுவார்கள் என்று பலன் சொன்னார். உடனே அந்த அரசன் மிகவும் கோபமுற்று அவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். அதன் பிறகும் மன்னனின் மனம் சமாதானம் அடையவில்லை. இன்னொரு நாடி ஜோதிடரை வரவழைத்து அவரிடம் தன் பொக்கை வாய் கனவின் அர்த்தம் என்ன என்று வினாவினான். அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சுவடியை தான் வைத்திருந்தார். அவரும் அதை பார்த்துவிட்டு, மன்னா, உங்கள் சொந்த பந்தங்களை விட நீங்கள் நீண்ட காலம் நீடூழி வாழ்வீர்கள் என்று பலன் கூறினார். இதனால் மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார். இருவரும் அதே ஓலைச்சுவடியை தான் படித்தார்கள். அதே விஷயத்தை தான் சொன்னார்கள். ஒருவர் எல்லோரும் இறந்து விடுவார்கள் என்றார். இன்னொருவர் எல்லாரையும் கடந்து வாழ்வீர்கள் என்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். பேசும் வார்த்தையை கவனமுடன் உபயோகித்தால்
வாழ்வில் ஜெயிக்கலாம். நார்மலாக சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பவர்னா, மியூசிக்கோட கேட்கும்போது அதோட பவர் டபுள் மடங்காக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் நம்மளை அடைஞ்சிரும். இது ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வச்சுருப்பாங்க ரிங்டோன். சொன்னதுமே உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா அது நீங்களாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், பழைய படங்களில் யாருக்காக இது யாருக்காக அப்படிங்கிற பாட்டு, விடுகதையா எந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, சோதனை மேல் சோதனை அப்படின்ற பாட்டுன்னா உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டெல்லாம் வச்சுருந்த பெரியவங்களும் சரி, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாட்டுங்க, அதுவும் நிறையவே நெகட்டிவ் வேர்ட்ஸ் போட்டு தான் பாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த பாட்டுங்க வச்சிட்ருக்கவங்க லைஃப்லேயும் ஒருத்தராவது நல்ல நிலையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். அந்த உளவியலான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதால தான் நம்ம முன்னோர்கள் அதை செயலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா, எதுனா ஒரு வார்த்தை சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். அது என்ன சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டிங்க, இந்த வார்த்தையை ஏன் சொல்கிற, வாயில போடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி தாத்தா பாட்டிகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான், அதை சொன்னால் குத்தம், இதை செஞ்சால் குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாகவே பெரியவங்க சொல்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது. பட்டு தெளிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே நம்ம சொற்களுக்கும் சொல்லலாம். நல்ல பேச்சு உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது பேச்சு தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். இந்த தத்துவம் புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.